1 கேஜி வந்து நம்ம மீன் வேஸ்ட் எடுத்துக்கிறோம். அதுக்கு ஈக்குவலண்ட்டான வெயிட்டு 1 கேஜி வந்து நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த பாக்ஸில் வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதை வந்து நல்லா ஷேக் பண்ணிட்டே இருக்கணும் எவ்ரிடே. அரௌண்ட் 25 நாளைக்கு வந்து இதை வந்து நம்ம இதே மாதிரி பண்ணிட்டே இருக்கணும். டெய்லி வந்து இதை வந்து நல்லா ஷேக் பண்ணி எடுக்கணும். அப்போ நம்ம ஷேக் பண்ணி எடுத்துகிட்டு 25th டே வந்து பார்த்திங்கன்னா இது ப்ராப்பராக ஃபர்மெண்ட் ஆகி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இது வந்துடும். அடிக்காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி நம்மாழ்வாரைய அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய அடிப்பாகம், அந்த வேர் பகுதி இருக்குல்ல, அந்த நிலத்தையும் அந்த செடியை ரொம்ப ஆழமா நம்ம பத்திரமா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மேலே வளைஞ்சு வரக்கூடிய அந்த காய்கனிகள்லாம் நம்ம வீட்டுக்கு சாப்பிடும்போது நமக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஆடு மாடு சாப்பிட்றதுக்கும் நடுப்பகுதி செடியும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் அவருடைய மிக ஒரு முக்கியமான ஒரு வாசகமாகவே இருந்தது. அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். ஸோ இயற்கை உரம் நீங்கள் வந்து பயன்படுத்துங்க அப்படின்றது தான் அவர் எல்லாருக்கும் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோளாகவே இருந்துச்சு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு தவறு சொன்னதெல்லாம் கேட்டு இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் நிஜமாகவே சொல்லணும் அப்படின்னா இந்த இயற்கை விவசாயத்தின் மீதான ஒரு அன்பும் ஆசையும் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அப்படி நம்மளுடைய ஊட்டியில் குமரகுரு மாணிக்க வாசகம் அப்படிங்கிறவர் இயற்கை விவசாயத்தை ரொம்ப நல்ல முறையில் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஸோ இயற்கை விவசாயம் அப்படின்னு பார்க்கும்போது அது ஃபர்ஸ்ட் விஷயம் உரம் தான். ஸோ உரமெல்லாம் எப்படி போகணும், இயற்கை விவசாயத்தில் என்ன டைப்ஸ் ஆஃப் உரங்கள்லாம் இருக்குது, எப்படி நம்ம ஒரு இயற்கை விவசாயத்தை செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ் சேனல். நான் உங்கள் யுவராணி. ஸோ இப்போது பிளான்ட்டோட நியூட்ரியன்ஸ்க்காக நம்ம வந்து க்ரோத் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் பார்த்தோம்னா அதில் முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான பயோ ஃபர்டிலைசர்ஸ் பார்த்திங்கன்னா என்னென்ன வரும்னா ஜீவாமிர்தம் வரும், அதுக்கப்புறம் வர்மி காம்போஸ்ட் வரும், அதுக்கப்புறம் பஞ்சகாவியம், அண்ட் தென் இது ஒரு முக்கியமான ஐட்டம் மீன் அமிலம்னு சொல்லுவாங்க. மீன் அமிலம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி டு ப்ரிப்பேர். இது வந்து பேசிக்லி 1 கேஜி ஆஃப் நம்ம மீன் வேஸ்ட் இருக்கு இல்லையா, செதில், போன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கின், அந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். 1 கேஜி வந்து நம்ம மீன் வேஸ்ட் எடுத்துக்கிறோம். அதுக்கு ஈக்குவலண்ட்டான வெயிட்டு 1 கேஜி வந்து நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த பாக்ஸில் வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஷேக் பண்ணிட்டே இருக்கணும் எவ்ரிடே. அரௌண்ட் 25 நாளைக்கு வந்து இதை வந்து நம்ம இதே மாதிரி பண்ணிட்டே இருக்கணும். டெய்லி வந்து இதை வந்து நல்லா ஷேக் பண்ணி எடுக்கணும். அப்போ நம்ம ஷேக் பண்ணி எடுத்துகிட்டு 25th டே வந்து பார்த்திங்கன்னா இது ப்ராப்பராக ஃபர்மெண்ட் ஆகி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இது வந்துடும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான க்ரோத் ப்ரொமோட்டர். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரூட் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பீன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட காய் வந்து எந்த அளவுக்கு வருது, எவ்வளோ ஷைனிங்காக வருது, என்ன வெயிட் வருது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்குறதுக்கு வந்து இந்த மீன் அமிலம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ மீன் அமிலம் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் க்ரோத்துக்காகவும் கொடுக்கலாம். மீன் அமிலம் வந்து அதில் ஃபைனல் ஸ்டேஜஸில் வந்து அந்த ஃப்ரூட் பேரிங் ஸ்டேஜில் வந்து காயோட குவாலிட்டி அண்ட் வெயிட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் மீன் அமிலம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 25 டேஸ் தான். 25 டேஸில் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு டோசேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ml to 100 ml வந்து நீங்கள் ஒவ்வொரு டேங்க்குக்கும், அதாவது 16 லிட்டர்ஸ் ஒரு டேங்க் கணக்கு. ஸோ அந்த ஒரு டேங்க்கில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டேங்க்குக்கு வந்து ஒரு 50 ml to 100 ml நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கனாலே அந்த நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது வந்து மீன் அமிலம் ஒரு ஃபிஷ் அமினோ ஆசிட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த ப்ராடக்ட். இந்த ரெண்டாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேமோர் கரைசல்னு சொல்கிறோம். தேமோர் கரைசல் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அகெயின் இந்த ஃப்ளவரிங் வெஜிடபிள்ஸ் லைக் பீன்ஸ், பட்டாணி, அந்த மாதிரி செடிங்களுக்கெல்லாம் வந்துட்டு பூக்கள் வந்து நிறையா பூக்கணும். அப்போ எவ்வளோ பூ ஜாஸ்தி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்துட்டு நம்மளுக்கு ஈல்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பூக்கள் ஜாஸ்தி வரணும், அந்த பூ வந்து உதிரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இது தேன்மோர் கரைசல் யூஸ் பண்ணுறோம். தேன்மோர் கரைசலும் ரொம்ப ஈஸி தான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இதில் வந்து 5 லிட்டர் புளிச்ச மோர். ஸோ நம்ம மோர் எடுத்து வச்சுட்டு 5 நாளைக்கு ஒரு கண்டெய்னரில் வச்சு அது நல்லா புளிக்க வச்சிடணும். அதுக்கப்புறம் 5th டே, எண்ட் ஆஃப் த 5th டேயில் வந்து 3 லிட்டர் வந்து தேங்காய் பால் எடுக்கணும். ஸோ தேங்காய் பால் வந்து ஒன்றும் எல்லோரும் நம்ம வீட்டில் எடுக்கிற மாதிரியே தான் 3 தேங்காய் எடுத்து தண்ணி ஆட் பண்ணி அந்த தேங்காய் பால் எடுப்பாங்க. அந்த தேங்காய் பால் வந்து 3 லிட்டர் எடுத்துகிட்டு 5th டே, எண்ட் ஆஃப் த டேயில் வந்து நம்ம அதை ஆட் பண்ணிக்கிறோம் இதில். ஸோ டோட்டலாக இந்த சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா 8 லிட்டர் இதில் ரெடி பண்ணிக்கலாம். அது வந்து தேங்காய் பால் 3 லிட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் 3 நாள் விடணும். ஸோ 5 லிட்டர் மோர், அதை 5 நாள் வச்சுக்கிறோம் புளிக்கிறதுக்காக. 3 லிட்டர் தேங்காய் பால் இந்த சொல்யூஷனில் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் 3 நாள், டோட்டல் 8 டேஸில்
உங்களுக்கு 8 லிட்டர் இந்த சொல்யூஷன் ரெடி ஆயிரும். இது வந்து ஒரு டேங்க்குக்கு வந்து 500 ml இருந்து 1 லிட்டர் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அந்த பூக்கிற ஸ்டேஜுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா பூக்கள் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி பூக்கிறதும் இருக்கும், பூத்த பூக்களும் விழுகாமல் இருக்கிறது எல்லாமே காயாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி இருக்குது. இது வந்து ஃப்ரூட் ட்ரீஸ்லேயும் இது நம்ம கொடுக்குறோம். லைக் லெமனில் கொடுக்கலாம், உங்களுக்கு பூக்கள் நிறையா வைக்கும். அதே மாதிரி ஆரஞ்சஸ் அந்த மாதிரி பழ மரங்களுக்கு நீங்கள் 1 லிட்டர் வரைக்கும் நிறையாவே கொடுக்கலாம். இது ஸோ இது வந்து தேன்மோர் கரைசல். மண்ணுக்கு போடுறது உரம் அப்படிங்கிறதையும் தாண்டி செடிக்கு போடக்கூடிய உணவு அப்படின்னு தான் அந்த உரத்தை நம்ம எல்லாருமே பார்க்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இயற்கை உரத்தை தயாரிக்கிறது எப்படின்றது ஒரு 2 ரெசிபியை நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாரு. இது மட்டும் இல்லை, செடிக்கு மிக முக்கியமானது இந்த உரம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக இன்னும் 2-3 விதமான ஒரு ரெசிபி, அதாவது உரம் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்ல போறாரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த பூச்சி கரைசல், ஈயம் கரைசல், இதெல்லாம் எப்படி தயாரிக்கிறது இந்த வீடியோவை இன்னும் முழுசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அண்ட் இந்த ஒரு இயற்கை விவசாயத்தை நீங்க எடுத்து செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம குமரகுரு அவர்களே பார்த்தீங்கன்னா இன்டெப்தா தெளிவான ஒரு கோர்ஸா நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்புக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு. அதுல அவங்களோட இடத்துக்கே நாங்களே போயிட்டு இப்போ பார்த்துருப்பீங்களா ஃபுட்டேஜஸ், அதே மாதிரியே தெளிவான ஒரு விளக்கம் உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அந்த கோர்ஸுடைய பெயர் இயற்கை உரங்கள் தயாரிப்பது எப்படி அப்படிங்கிறது அந்த கோர்ஸினுடைய நேம். ஸோ செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வந்துடலாம். இது ரெண்டும் வந்து நம்ம பார்த்தது வந்து growth பூஸ்டர், இது வந்து பூக்களுக்காக வர்றது. இது வந்து 3G கரைசல். இப்போ 3G கரைசல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பூச்சிகள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இலைக்கு கீழே எல்லாம் அந்த கருப்பு பூச்சி ஒட்டி இருக்கும், வெள்ளை பூச்சிகள் இருக்கும், அதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு பயிர் டேமேஜ் பண்ணுற பூச்சிகள். அந்த பூச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு பூச்சி வெரைட்டியாக யூஸ் பண்ணுறது 3G கரைசல். இந்த 3G கரைசல் வந்து growth ஃபேஸில் நீங்கள் எப்போ வேணால் கொடுக்கலாம். இதில் வந்து இதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு இது தான். 3G அப்படிங்கிறதே 3G. ஒன்று வந்து garlic, ginger, green chilies. இதில் எல்லாத்துலேயும் 25 grams நம்ம எடுத்துக்கிறோம். வெயிட் போட்டு 25 grams எடுத்துகிட்டு அது கூட 3 லிட்டர் தண்ணி அதை நம்ம கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா அரைச்சி அது 3த்தையுமே அரைச்சிருவோம். நல்லா தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்துட்டு அதை நெக்ஸ்ட் டேலேருந்தே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இது வந்து பக்காவாக ஃபில்டர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். இது ஏன்னா இல்லைனா அந்த ஸ்ப்ரேயரில் போய் அடிச்சுக்கும். இது வந்து சின்ன செடிங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது டோசேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்கணும். பெரிய செடிங்களுக்கு ஒரு 50 ml கொடுக்கலாம். சின்ன செடிக்கு வரும்போது ஒரு 35 ml per டேங்க். நான் சொல்கிறது எல்லாமே ஒரு டேங்க் 16 லிட்டர்ஸ் டேங்க்குக்கான அளவுகள் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அப்போ நம்ம இந்த சின்ன செடிங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா ஸ்கார்ச்சிங்னு சொல்லுவாங்க. அந்த இலை வந்து அப்படியே வெந்து போன மாதிரி ஆகிடும். அப்போ நீங்கள் வந்து கம்மியாக கொடுக்கணும். சின்ன செடிங்களுக்கு வந்து அந்த 50 ml கம்மியாகவே நீங்கள் வந்து குவான்டிட்டி கொடுத்துக்கலாம். பெரிய செடிங்களுக்கு நீங்கள் 50 ml தாராளமாக ஒரு டேங்க்குக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி இதை கொடுத்தீங்கன்னா அந்த பூச்சி இந்த இலைக்கு பின்னாடி இருக்கும். ஸோ ஸ்ப்ரே கொடுக்கும்போது கீழே பிடிச்சி அந்த இலைக்கு படுற மாதிரி, பூச்சிங்களுக்கு படுற மாதிரி கொடுத்தா தான் இது வந்து கேட்கும். ஸோ இது வந்து ஒரு பூச்சி வெரைட்டியாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து இப்போ அந்த 3G கரைசல் வந்து எப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படுறப்ப பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம இதை வந்து ஸ்டாக் வைக்கணும் அப்படின்னா இதில் வந்து கோமியம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 லிட்டர்ஸ் கோமியம் ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு மாதம் 1.5 மாதம் வரைக்கும் நம்ம இதை வச்சு யூஸ் பண்ண முடியும். இந்த கோமியம் ஆட் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். தண்ணி ஆட் பண்ணோம்னா நம்ம உடனடியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது அது growth, இது வந்து பூக்கிறதுக்கு, இது பூச்சிக்கு. இது வந்து ஈயம் கரைசல். ஈயம் கரைசல் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லுவாங்க. இப்போ பஞ்சகாவியம் வந்து எல்லாருக்குமே தெரியும், ஆர்கானிக்கில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனண்ட். பஞ்சகாவியமில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சசுஞ்சானம், அதுக்கப்புறம் மாட்டிலேருந்து வரக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம தயார் பண்ணுறோம். அதில் வந்து எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது நம்மளுக்கு பயிருக்கு நன்மை கொடுக்கக்கூடிய பாக்டீரியா, ஃபங்கஸ், எல்லா விதமான நுண்ணுயிர்களும் அதில் டெவலப் ஆகுது. அந்த முக்கியமான நம்ம செடி நல்லா வளரணுங்கிறதுக்காக இருக்கிற அந்த நுண்ணுயிர்களை வந்து கல்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அதை கல்ச்சர் பண்ணி ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனாக கொடுக்குறது தான் ஈயம் கரைசல். இப்போது ஈயம் கரைசல் வந்து நம்ம மார்க்கெட்டில் வாங்கிக்க முடியும். அது வந்து தாய் துருவம்னு சொல்லுவாங்க, அந்த மதர் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. அதை வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். ஸோ அது வந்து இப்போ நம்ம 1 லிட்டர் நம்மக்கிட்ட நம்ம வாங்கியிருக்கோம், கடையிலேருந்து வாங்கியிருக்கோம். அது பிராண்டடு சர்டிஃபைட் ஆர்கானிக் நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுலேருந்து நம்ம வந்து ஈயம் கரைசல் வந்து எப்படி நம்ம அப்ளிகேஷன் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ ஒரு 200 லிட்டர் நம்ம பேரல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஈயம் கரைசல் வந்து ஒரு 1 லிட்டர் ஈயம் கரைசலை ஊற்றிட்டு அதில் வந்து தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு நம்ம வெல்லம் வந்து அதுக்கு கூட வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஒரு 2லேருந்து ஒரு 4 கிலோ வெல்லம் கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது வெல்லம் வந்து இந்த நுண்ணுயிர்களுக்கு ஒரு உணவு தான். ஸோ நம்ம அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்தோம்னா இந்த கரைசல் வந்து ஒரு 5-6 நாளில் உங்களுக்கு வந்து பக்காவாக ரெடி ஆயிடும். ஸோ இது வந்து கிளைமேட் பொறுத்து தான்.
இப்போது பிளெயின்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஹீட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா உங்களுக்கு 1-2 டேஸ்லேயே வந்து பக்காவாக ரெடி ஆகும். அந்த உங்களுக்கு அந்த மேலே வந்து நுர கட்டின மாதிரி ஆகும். அப்படின்னா அந்த சொல்யூஷன் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எப்போ நம்மளுக்கு இங்கே ஹில்லி ஏரியாஸில் சம்டைம்ஸ் கோல்டாக இருக்கும்போது அந்த சொல்யூஷன் வந்து ரெடி ஆகிறதுக்கு அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக இந்த 200 லிட்டரும் இஎம் கரைசலாம் மாற கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அரௌண்ட் ஒரு 5 டேஸ் வரைக்கும் கூட நம்மளுக்கு வந்து டைம் ஆகும். அப்போ 5 லிட்டர் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஃபுல்லாக இஎம் கரைசல் ரெடி ஆகிடும். இதோட டோசேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டேங்க் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து 1 லிட்டர் 2 லிட்டர் கூட நம்ம ஐஎம் கரைசல் யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் கெடுதல் எதுவுமே கிடையாது. எல்லாமே எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், நல்ல உயிரினங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு பிளான்ட்டுக்கு ஊட்டச்சத்து கொடுக்குறது தான். அதனால் நம்ம வந்து அதில் ஜாஸ்தியாகவே கூட மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். இதை வந்து ட்ரென்ச்சிங் மெத்தடில் நம்ம பழமரங்களுக்கு வந்து மகில் மோந்து ஊற்றுறது அந்த மாதிரி கூட நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இஎம் கரைசல். இதுக்கு பனை வெல்லம், சாதாரண வெல்லம் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி இதோட இது வந்து கான்செப்ட் வந்து என்னென்னா, அதுக்கு அந்த சுகர் கண்டென்ட் இருக்கு இல்லையா, அந்த இனிப்புத்தன்மை இருந்ததுன்னா அந்த நுண்ணுயிர்கள் வந்து பெருக்கம் அடையும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து வெல்லம் யூஸ் பண்ணுறது. ஸோ அது வந்து நம்மளுக்கு கருப்பட்டி யூஸ் பண்ணலாம். கருப்பட்டி ஆனால் காஸ்ட்லி, அதனால நம்ம வந்து ரெகுலர் வெல்லம் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்கட்டுங்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம். அந்த இனிப்புத்தன்மை இருந்தாலே போதும், அதை வந்து நம்ம இதில் அந்த நுண்ணுயிர்கள் வந்து பெருக்கம் அடைஞ்சிடும். ஆமாம், இது சாதா வெல்லம் சேர்த்துனா அந்த இனிப்பு அதுதான் அதுக்கு ஃபுட்டு. இப்போது இந்த கல்ச்சர் ஆகுறதுங்கிறதுக்கு கான்செப்டே அதுதான். அதோட இனப்பெருக்கமாகுது. அதுக்கு வேணுங்கிற ஃபுட் என்னென்னா வெல்லம். இப்போ நம்ம வெல்லம் கொடுத்து தண்ணியில் இது பண்ணும்போது அந்த 1 லிட்டர் வந்து 200 லிட்டராக மாறுது. நம்ம அடுத்த வாட்டிலேருந்து இதிலிருந்தே 1 லிட்டர் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தாய் தரமாக எடுத்து வச்சுட்டு மீதி அந்த 199 லிட்டரை யூஸ் பண்ணிவிட்டு அந்த 1 லிட்டரை வச்சு மறுபடியும் திருப்பி வெல்லம் ஆட் பண்ணி நம்ம வந்து மறுபடியும் இன்னொரு 200 லிட்டரில் பண்ணிக்கலாம். ரொட்டேஷனில் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஊட்டியை சேர்ந்த குமரகுரு மாணிக்க வாசகம் அப்படிங்கிறவர் அந்த இயற்கை விவசாயத்தை எவ்வளோ ஒரு அன்போட பண்ணுறாருன்னு பார்க்கும்போது எனக்கு லைட்டாக ஒரு ஆசை வந்துருச்சு. நம்மளும் பண்ணால் என்னென்னு. கொஞ்சம் நிலம் வேணும், பட் அதுவும் பண்ணிடலாம் அப்படின்ற நம்பிக்கை தான் எனக்கு வந்திருக்கு. என்னதான் நீங்கள் ஒரு செடி வைக்க ஆரம்பிச்சிங்க, நிலமெல்லாம் இருந்தாலுமே அதை பார்த்துக்கிற விதத்தில் தான் நம்மளுடைய அந்த சக்ஸஸே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு தான் அந்த பேஸ் ஆனது உரங்கள். ஸோ இயற்கை உரங்கள் பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் இயற்கை உரங்கள் தயாரிப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா அந்த கோர்ஸோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொன்னால் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.